ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். இப்போ எண் 4 எப்படி சார் இருக்கும்? எண் 4 ராகு பகவானோட ஆதிக்கம் தான் 4 இருக்கும். எண் 4ங்கிறவர் 4, 13, 22, 31 பிறந்தவங்க தான் எண் 4 காரக்கூடியவராக இருப்பாங்க. எண் 4 பிரம்மாண்டம். ராகு குறிக்கிறதுனால பிரம்மாண்டமான சிந்தனை தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா இந்த ஆண்டு ராகுவும் சூரியனும் இணைய போறாங்க. ஸோ ராகுவும் சூரியனும் எப்பயுமே ஒத்தே போகாது. அதனால பெரிய பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்கும் இந்த ஆண்டு. அதை சமாளித்து தான் ஆகணும். இவங்கள மேல்படுத்த ஆண்டாக தான் அமையும். ஸோ ராகுவும் சூரியனும் ஒத்து போகாது. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கை கூடுற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு எடுத்துடாதீங்க. அதிக குழப்பம் ஆழமான சிந்தனைகளும் இருக்கும். ஸோ ஜோதிடத்தை நீங்களும் படிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. எண் 5 எப்படி சார் இருக்கும்?